சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டுக் கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போடக்கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முட்காடிட்டுக் கொண்டிருக்க கடவள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனில் இருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறதில்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். பவுலின் பிரசங்கமும் அவருடைய ஜீவியமும் இசைவாய் இருக்கிறது. கொரிந்தியர்கள் விசுவாசிக்க வேண்டிய சத்தியத்தை பவுல் அவர்களுக்கு தெளிவாக பிரசங்கம் பண்ணுகிறார். அதே வேளையில் பவுலுடைய ஜீவியமும் அவருடைய பிரசங்க செய்திக்கு இசைவாய் அமைந்திருக்கிறது. ஆகையினால் அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பவுலை பின்பற்றலாம். பவுலும் தன்னை பற்றி சாட்சியாக சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று. தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் சுத்தமாய் இருக்கிறது என்று சாட்சி சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லோருமே பவுலை போல சாட்சி சொல்ல வேண்டும். தங்களுடைய ஜீவியத்தை விசுவாசிகள் பின்பற்றும் அளவுக்கு ஊழியக்காரரின் ஜீவியம் பரிசுத்தமாயும் சாட்சியாயும் இருக்க வேண்டும். தன்னை எல்லோரும் கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று பவுல் சொல்லவில்லை. தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல அவர்கள் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று மாத்திரமே சொல்லுகிறார். பவுல் கிறிஸ்துவை பின்பற்றுவதை தவிர வேறு எந்த விஷயத்திலும் யாரும் அவரை பின்பற்ற வேண்டியதில்லை. பவுல் எந்தெந்த விஷயங்களில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறாரோ அந்தந்த விஷயங்களில் மாத்திரம் கொரிந்து சபையார் அவரை பின்பற்றினால் போதுமானது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மனுஷரையும் ஊழியக்காரர்களையும் பின்பற்றுவதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். ஊழியக்காரரும் மனுஷரே, எல்லா மனுஷரும் குறைவுள்ளவர்கள், கிறிஸ்து மாத்திரம் நிறைவானவர். ஆகையினால் நம்முடைய ஜீவியத்தில் நாம் கிறிஸ்துவை மாத்திரமே பின்பற்ற வேண்டும். ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றும் போது அந்த விஷயங்களில் மாத்திரம் நாம் அவர்களை பின்பற்றலாம். உங்களை புகழுகிறேன். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடியே நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். பவுல் தன்னுடைய வார்த்தையினால் கொரிந்தியரை கடிந்து கொண்டாலும் அவர்களை புகழ்ந்தும் பேசுகிறார். அவர்கள் எல்லாவற்றிலும் பவுலை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பவுல் அவர்களுக்கு ஒப்புவித்தபடி
கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறார்கள். அவர்களிடத்தில் பல குறைகள் இருந்தாலும் அவர்களிடத்தில் காணப்படுகிற நற்குணத்தை கண்டுபிடித்து பவுல் அவர்களை நல் வார்த்தைகளினால் புகழுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் எப்போதும் எல்லோரையும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. மற்றவர்களிடத்தில் காணப்படுகிற நற்குணங்களை தேடி கண்டுபிடித்து அது நிமித்தமாக அவர்களை புகழ வேண்டும். கட்டளைகள் என்பதற்கான கிரேக்க வார்த்தை பராடோசிஸ் என்பதாகும். இந்த வசனத்தில் மட்டுமே பாராடோசிஸ் என்னும் கிரேக்க வார்த்தை கட்டளை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் என்னென்ன கட்டளைகள் என்பது வரிசையாக கூறப்படவில்லை. கர்த்தருடைய பந்தி, தண்ணீர் ஞானஸ்நானம் ஆகிய இரண்டை மட்டும் கட்டளை என்று கூறாமல் சுவிசேஷத்தில் கூறப்பட்டிருக்கும் எல்லா சத்தியங்களையுமே பவுல் கட்டளைகள் என்று கூறுகிறார். புருஷனும் ஸ்திரீயும், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். புருஷன் ஸ்திரியை விட மேன்மை உள்ளவனாக இருக்கிறான். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். மனுக்குலம் எல்லோருக்கும் அவரே தலையாக இருக்கிறவர். தேவனே சர்வ ஆளுகை உள்ளவர். அவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர். கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார். கிறிஸ்து மனுக்குலத்தார் எல்லோருக்கும் தலையாக இருக்கிறார். ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான். புருஷனுடைய ஸ்தானத்தை ஸ்திரியானவள் அபகரித்துக் கொள்ள முயற்சி பண்ணக்கூடாது. கொரிந்து சபையில் ஸ்திரீகள் ஜெபம் பண்ணுகிறார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். சபைகளில் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு பவுல் உத்தரவு கொடுக்கவில்லை. அவள் அமைதியாய் இருக்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் பவுல் ஸ்திரீகளை குறைவாக பேசவில்லை. அவர்களுடைய ஊழியத்தை தடை பண்ணவும் இல்லை. ஸ்திரீகள் தாங்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை முறைப்படி செய்ய வேண்டும். நாம் சகலவற்றையும் ஒழுங்காயும் கிரமமாயும் செய்து நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய ஊழியம் பரிசுத்தமானது. அதை கவனத்தோடும் கண்ணியத்தோடும் செய்ய வேண்டும். நாம் நல்லது செய்ய வேண்டும். நல்லது செய்தால் மாத்திரம் போதாது, நல்லதை நன்றாகவும் செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 11:3 தலையாய் இருக்கிறவர்கள். கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார். புருஷனுக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான். ஜெபம் பண்ணுகிற போதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதும் ஸ்திரீகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் புருஷர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். ஸ்திரீகள் இந்த வேளைகளில் தங்கள் தலைகளை மூடிக்கொள்ள வேண்டும். புருஷர் இந்த வேளைகளில் தங்கள் தலைகளை மூடிக்கொள்ளக்கூடாது. பவுல் இதற்கான காரணத்தையும் சொல்லுகிறார். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுகிற போதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதும் தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை பலவீனப்படுத்தினான். கிறிஸ்துவே புருஷனுக்கு தலையாக இருக்கிறார். தன் தலையை மூடிக்கொள்ளுகிறவன் கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதும் தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான். அவள் தன் புருஷனை கனவீனப்படுத்துகிறாள். தன் தலையை முக்காடிட்டுக் கொள்கிற ஸ்திரீ தன் புருஷனுக்கு தான் கட்டுப்பட்டவள் என்பதை காண்பிக்கிறாள். தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற ஸ்திரீ தான் தன் புருஷனுக்கு கட்டுப்பட்டவள் அல்ல என்பதை வெளிப்படுத்துகிறாள். தேவனே புருஷனையும் ஸ்திரீயையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவர்களை வெவ்வேறு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். தேவன் தங்களுக்கு நியமித்திருக்கிற ஸ்தானத்தை புருஷனோ அல்லது ஸ்திரீயோ மாற்றி போடக்கூடாது. தேவன் நியமித்ததை மனுஷர் மீறக்கூடாது. புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறான். ஆகையினால் புருஷன் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை. ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான். கிறிஸ்து புருஷனுக்கு தலையாய் இருக்கிறார். இந்த விஷயத்தில் புருஷனானவன் தேவனுடைய சாயலாய் இருக்கிறான். அதே வேளையில் ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். ஸ்திரீயானவள் தேவனுடைய சாயலாக இருப்பது போல அவள் மனுஷனுடைய சாயலாகவும் இருக்கிறாள். ஏனெனில் ஸ்திரீயானவள் புருஷனில் இருந்து தோன்றியவள், புருஷன் ஸ்திரீயில் இருந்து தோன்றினவன் அல்ல. ஆகையினால் ஸ்திரீயானவள் புருஷனைப் போல இருக்கக்கூடாது.
தேவன் தனக்கு நியமித்திருக்கிற ஸ்தானத்தில் அவள் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் நம் எல்லோருக்குமே பணிவிடையின் ஆவிகளை நியமித்திருக்கிறார். அந்த தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். முக்காடு என்பது அதிகாரத்திற்கு அடையாளம். ஸ்திரீயானவள் தன் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ளும் போது தன் மீது தன்னுடைய புருஷனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அங்கீகரிக்கிறாள். முக்காடிட்டுக் கொள்ளாதவள் தன் மீது தன் புருஷனுடைய அதிகாரத்தை அங்கீகரியாதவளாக தன் புருஷனை அவமதிக்கிறாள். ஜெபம் பண்ணும் போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தங்கள் தலையை விசேஷித்த வஸ்திரத்தினால் மூடிக்கொள்ளுகிறவர்கள் தங்கள் தலையை கனவீனப்படுத்துகிறார்கள். இந்த வாக்கியம் யூதருடைய பாரம்பரிய பழக்க வழக்கத்திற்கு முரணாக இருக்கிறது. யூதர்கள் தங்கள் தலையை மூடிக்கொள்ளாமல் ஜெபம் பண்ணவும் மாட்டார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கவும் மாட்டார்கள். தேவனுடைய சமூகத்தில் தங்களுடைய முகத்தை காண்பிப்பதற்கு தாங்கள் தகுதியற்றவர்கள் என்று நினைத்து யூதர்கள் தங்களுடைய முகங்களை மூடிக்கொள்வார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தில் மூடி மறைப்பதற்கு ஒரு ரகசியமும் இல்லை. ஆகையினால் தேவனுடைய சமூகத்தில் நமது தலைகளை முக்காடிட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஸ்திரீகளை பொறுத்த அளவில் அவர்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கத்தின் பிரகாரம் தங்கள் தலைகளை மூடிக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை கூறப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகள் தங்கள் தலைகளை மூடிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு காரணங்கள். ஸ்திரீகள் தங்கள் தலைகளை மூடிக்கொள்ளும் பழக்கம் காலாகாலமாக இருந்து வருகிறது. பொது இடங்களில் ஸ்திரீகள் தங்களுடைய தலைகளை மூடிக்கொள்ள வேண்டும் என்று யூதருடைய பிரமாணம் வலியுறுத்தி கூறுகிறது. கிரேக்கர்கள் மத்தியிலும் ரோமர்கள் மத்தியிலும் மேலும் பல தேசங்களிலும் ஸ்திரீகள் தங்கள் தலைகளை மூடிக்கொள்ளும் பழக்கம் இன்றும் இருக்கிறது. கிழக்கு தேசங்களில் வேசிகள் மட்டுமே தங்கள் தலைகளை மூடிக்கொள்ளாமல் இருப்பார்கள். கிறிஸ்தவ ஸ்திரீகள் வேசிகளிடமிருந்து தங்களை வேறு பிரித்து காண்பிப்பதற்காக தங்கள் தலைகளை மூடிக்கொள்கிறார்கள். தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். தன் தலை என்பது தன்னுடைய புருஷனை குறிக்கும். விபசாரத்திலும் வேசித்தனத்திலும் பிடிக்கப்பட்ட ஸ்திரீகளுடைய தலைகளை சிரைக்கும் பழக்கம் இருந்தது. இதனால் தங்கள் மனைவிகளுடைய தலைகள் சிரைக்கப்படுவதை எந்த புருஷனும் விரும்புவதில்லை. புருஷன் தன் தலையை முக்காடிட்டுக் கொள்ளக்கூடாது. ஏனெனில் புருஷன் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான், தேவனுக்கு மகிமையாக இருக்கிறான். ஸ்திரீ தன் தலையை முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அவள் புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள், புருஷனுடைய மகிமையாக ஸ்திரீயானவள் இருக்கிறாள். தன் மீது தன்னுடைய புருஷனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அங்கீகரிப்பதற்காக ஸ்திரீ தன் தலையை முக்காடிட்டுக் கொள்கிறாள். இதன் மூலமாக தன் தலையாகிய புருஷனுக்கு தான் தாழ்மையோடு கீழ்ப்படிந்திருப்பதை வெளிப்படுத்துகிறாள். இதனால் ஸ்திரீயானவள் தேவதூதர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாள். தேவதூதர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை கீழ்ப்படுத்த வேண்டும். ஸ்திரீ தன் கணவனோடு முழுவதுமாக இசைந்து ஒத்துழைக்க வேண்டும். தேவன் ஆசீர்வதிக்கும் பழக்கங்களை புருஷனும் மனைவியும் அங்கீகரிக்க வேண்டும். கிறிஸ்தவ சபையில் ஸ்திரீகள் தங்கள் தலைகளை மூடி ஜெபம் பண்ணுகிறார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். புறஜாதி மார்க்கங்களில் அவர்களுடைய பெண் சாமியார்கள் தங்கள் தலைகளை மூடிக்கொள்ளாமலேயே தங்களுடைய விக்கிரகங்களை வழிபடுகிறார்கள். புறஜாதியாரிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக கிறிஸ்தவ ஸ்திரீகள் தங்கள் தலைகளை மூடிக்கொள்கிறார்கள். ஸ்திரீகளுக்கு இயல்பாகவே தலைமுடி நீளமாக இருக்கும். அவர்கள் தங்கள் தலைகளை மூடிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர்களுடைய நீண்ட கூந்தலும் ஒரு காரணம். ஸ்திரீகள் சபையில் ஜெபம் பண்ணலாம், தீர்க்க தரிசனம் உரைக்கலாம் என்பதற்கு இந்த வசனமும் ஒரு சான்றாகும். மயிரை நீளமாய் வளர்க்கிறது. ஸ்திரீயை விட புருஷனானவன் அதிகாரம் உள்ளவன் என்று சொல்லும்போது புருஷன் தன் மனதில் இருமாப்பாய் இருக்கக்கூடாது. தேவன் தனக்கு கொடுத்திருக்கும் அதிகாரத்திற்கு மேல் அதிகமாய் ஸ்திரீயின் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது. கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஒருவருக்கொருவர் உதவியாய் இருப்பதற்காகவே தேவன் புருஷனையும் ஸ்திரீயையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஸ்திரீயானவள் புருஷனில் இருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது.
புருஷனும் ஸ்திரீயும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாயும் ஆசீர்வாதமாயும் இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்தி ஆளுகை செய்ய நினைக்கக்கூடாது. ஆணவமாயும் இருமாப்பாயும் ஆளுகை செய்யக்கூடாது. தன்னுடைய ஸ்தானத்தை ஸ்திரீயானவள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதே வேளையில் தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை ஸ்திரீயின் மீது தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதும் தேவனுடைய சித்தமாகவே இருக்கிறது. ஸ்திரீயானவள் மயிரை நீளமாய் வளர்க்கிறாள். இது அவளுடைய தலையின் மேல் இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிற முக்காடாக இருக்கிறது. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது. புருஷன் தன் மயிரை நீளமாய் வளர்க்கக்கூடாது, அது அவனுக்கு கனவீனமாய் இருக்கும். புருஷன் தன் மயிரை நீளமாய் வளர்க்கும் போது அவன் தன் இயற்கையான சுபாவத்தில் ஸ்திரீயின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறான். தன்னை புருஷனைப் போல காண்பியாமல் ஸ்திரீயைப் போல காண்பிக்கிறான். நீளமான தலைமயிர் மென்மையான சுபாவத்திற்கும் ஸ்திரீயின் சுபாவத்திற்கும் அடையாளம். ஸ்திரீகளுக்கும் புருஷனுக்கும் பவுல் ஆலோசனை சொல்லும்போது இது சம்பந்தமாக வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என்றும் ஆலோசனை சொல்லுகிறார். யாராவது ஒருவர் இது சம்பந்தமாக வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று விசுவாசிகள் சொல்ல வேண்டும். வாக்குவாதம் செய்வதை விட்டு விலகி இருக்க வேண்டும். முக்காடு என்பதற்கான கிரேக்க வார்த்தை பெரிப்போலயோன் என்பதாகும். இதற்கு ஒரு பொருளை சுற்றி கட்டுவது என்பது பொருளாகும். ஸ்திரீயின் நீண்ட கூந்தலே அவளுக்கு முக்காடாக இருக்கிறது. பழைய பழக்கத்தின் பிரகாரம் ஸ்திரீகள் தங்கள் தலைகளை அதற்குரிய வஸ்திரத்தினால் முக்காடிட்டுக் கொண்டார்கள். பழைய வழக்கத்தை விரும்பாத ஸ்திரீகளுக்கு அவர்களுடைய நீளமான கூந்தலே அவர்களுக்கு முக்காடாக அமைந்திருக்கிறது. கொரிந்து சபையில் சில ஸ்திரீகள் தங்களை ஆண்களுக்கு சமமாக பாவித்துக் கொண்டார்கள். தேவனுக்கு முன்பாக ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக உரியவை என்று விவாதம் பண்ணினார்கள். சபையில் ஆண்களை பேச விடாமல் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக பெண்களே ஜெபம் பண்ணிக்கொண்டும் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டும் இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 11:1 முதல் 16 வரை உள்ள வசனத்தின் பிரகாரமாக தான் இதை அனுபவிக்கவில்லை என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார். இது சம்பந்தமாக தான் வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை என்றும் கூறிவிடுகிறார்.